بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் உலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கலை பற்றி அறிந்து வருகிறோம். அதில் ஹதீஸ் கலைக்கு தேவையான அடிப்படைகளை எல்லாம் ஓரளவுக்கு அறிந்துவிட்டு அந்த விதிகளை அறிந்து கொள்வதற்காக ஏதாவது ஒரு நூலை பிரதானமாக வைத்துக்கொண்டு அதை வாசித்து நம்ம பொருள் கொண்டு சட்டத்தை அறிந்து கொண்டால் அது அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸ்களை விதி சம்பந்தமாக எழுதப்பட்ட நூல்களிலேயே அனைத்து அறிஞர்களும் மிக உயர்ந்த இடத்தில் வைத்து மதிக்கக்கூடிய முகத்திமா இப்னு ஸலாஹ் என்கிற ஒரு நூலை நம்ம எடுத்து அதை வாசித்து அது பொருள் செஞ்சு அதிலிருந்து விதிகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதுவரை அந்த நூலுடைய முன்னுரையை வாசிச்சிருக்கிறோம். அந்த முன்னுரையில் சென்ற வாரம் கடைசியாக என்ன செஞ்சோம்னு கேட்டால், என்ன அதை அவர் சொன்னார் என்று கேட்டால், இந்த ஹதீஸ் கலையுடைய ஆரம்ப காலத்தில் ரொம்ப வீரியமாக ஈடுபாடாக மக்கள் இருந்தார்கள். காலப்போக்கில் இதனுடைய ஈடுபாடுலாம் குறைஞ்சிருச்சு, இதனுடைய மதிப்பு மக்களுக்கு தெரியாமல் போச்சு, இதை கற்றுக்கொள்கிறவங்களே அரிதாகிட்டாங்க என்று அவர் முடித்தார். அந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக இப்னு ஸலாஹ் சொல்கிறாரு, முபாஇதீன மஆரிஃபஹுல்லதி பிஹா ஃபுஹிம அம்ருஹு. இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பார்த்ததுக்காக கேள்விக்குறி போட்டு வச்சேன். இங்கேயாவது நம்ம பார்க்கணும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தத்தை செஞ்சுட்டு அப்புறம் இந்த கருத்தை சொல்லிவிட்டு அப்புறம் அர்த்தம் செய்வோம். முபாஇதீன என்று இருக்குல்ல, இது பாஅத என்கிற சொல்லுக்கு இஸ்முல் ஃபாயில். பாஅதன்னா விலகி சென்றான், தூரமாக போனான்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன செய்வாங்கன்னா பாஅத விலகி சென்றான், தூரமாக போனான் என்று அர்த்தம். அதில் இஸ்முல் ஃபாயில் முபாயிதுன், தூரமாக செல்பவன், செல்பவன் செல்பவர்கள். அதனுடைய பன்மை முபாயிதூன. அது நசபு செய்யும்போது முபாயிதீனன்னு வரும். முபாயிதீன என்கிற ஒரு சொல்லு விலகி செல்பவர்கள், தூரமாக செல்பவர்கள் என்கிற அர்த்தத்தை தரும். அதுக்கடுத்த சொல்லு மஆரிஃபுன்னு போட்டிருக்காரு. மஆரிஃபஹு, இந்த ஹூவை விட்டுருங்க, அதில் அமீர். இந்த மஆரிஃபுங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, இது மாரிஃபத்து என்பதனுடைய ஜம். மாரிஃபத்துனா ஞானம். மஸ்ஜிதுக்கு மசாஜிதுன்னு வரும்ல, அந்த மாதிரி என்ன செய்யும்னா மாரிஃபு, மாரிஃபத்து என்ற சொல்லுக்கு மஆரிஃபு என்று பன்மை வரும். மாரிஃபுன் மாரிஃபா, மாரிஃபத்து என்றால் ஞானம், மஆரிஃப் என்றால் ஞானங்கள். அப்போ முபாயிதீன் என்றால் விலகி செல்லக்கூடியவர்கள், மஆரிஃபு என்றால் ஞானங்கள். இந்த அல்லத்தி பிஹா இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். அப்புறம் ஃபுஹிம, ஃபஹம என்றால் ஒரு விஷயத்தை மதிப்பளிக்கிறான் அர்த்தம். ஃபஹமன்னா முக்கியத்துவம் கொடுக்குறான், மதிப்பளிக்கிறான் அர்த்தம். அதனுடைய மஜ்ஹூல் ஃபுஹிம, மதிப்பளிக்கப்பட்டது. ஃபுஹிம என்றால் என்ன, மதிப்பளிக்கப்பட்டது, கண்ணியம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கு நேரடி அர்த்தம். அம்ருகுண்டா தெரியும், அம்ருண்டா அதனுடைய விஷயம், அதனுடைய காரியம்னு அர்த்தம். இது தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இது தனித்தனியாக அர்த்தம் பண்ணிட்டோமா. இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பிற்காலத்தில் வந்தவர்கள் இந்த ஹதீஸ் கலையை விட்டு ரொம்ப விலகிட்டாங்கன்னு சொல்கிறார்ல, அதன் தொடர்ச்சியாக சொல்கிறாரு முபாயிதீன, விலகி செல்பவர்களாக ஆகிவிட்டார்கள். இது அங்கே அதனுடைய சிபத்தில் வரும். எப்படி, அதாவது சாரன்னு வருதில்ல, சார அகுலுஹு, அந்த இல்முல் ஹதீஸ் உடையவர்கள் மாறிவிட்டார்கள். எப்படியெல்லாம் மாறிட்டாங்கன்னு கேட்டால், குறைஞ்ச எண்ணிக்கையாக மாறிட்டாங்க, மேம்போக்காக படிக்கிறவங்கள மாறிட்டாங்க, ஆர்வம் இல்லாமல் வாசிக்கிறவங்களா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதன் தொடர்ச்சியாக முபாயிதீன் அந்த சாரவுக்கு இது ஒரு ஹபர். சார் அகுலு, இந்த துறையை சேர்ந்தவர்கள் இப்போ ஆகிவிட்டார்கள். என்னவாகிட்டாங்கன்னா முபாயிதீன, அதனால தான் நசபு வந்திருக்கு.
சார காணவுலாம் வந்து அந்த நாக்குசான ஃபேலில் வரும். காண சார அஸ்பஹ அம்சான்னு படித்தோம்ல, அந்த காணவுக்கு ஒரு இஸ்மு ஒன்று வரும், ஒரு ஹபரு ஒன்று வரும். இஸ்முக்கு அப்போ சார அஹ்லுஹு, அஹ்லுஹுன்னா அஹ்லு உலுமில் ஹதீஸ், உலுமுல் ஹதீஸுக்கு உரியவர்கள் மாறிவிட்டார்கள். எப்படி மாறிவிட்டார்களா? முபாஇதீன, விலகி செல்பவர்களாக மாறிவிட்டார்கள், தூரமானவர்களாக மாறிவிட்டார்கள். எதை விட்டும் தூரமாகிட்டாங்கன்னா மஆரிஃபஹு, இந்த இல்முல் ஹதீஸுடைய ஞானங்களை விட்டு தூரமானவர்களாகிட்டாங்க. இந்த அந்த காலஞ்சலிச்சில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், முபாஇதீன, தூரமாக போனவர்களாக மாறிவிட்டார்கள், அல்லது விலகி செல்பவர்களாக மாறிவிட்டார்கள். எதை விட்டு விலகிட்டாங்க? மஆரிஃபஹு, மஆரிஃபஹுண்டா மஆரிஃப இல்முல் ஹதீஸ், அந்த ஹூ வந்து இல்முல் ஹதீஸ், இல்முல் ஹதீஸுடைய ஞானங்களை விட்டு விலகியவர்களாக தூரமாக சென்றவங்களாக ஆகிட்டாங்க. எந்த ஞானமும் இல்லை, அந்த ஞானங்களே அவங்க படிக்காத காரணத்தினால தூரமாக ஆகிவிட்டார்கள். எப்படிப்பட்ட ஞானங்கள் என்றால், அல்லத்தி பிஹா, அதை கொண்டுதான் ஃபுஹிம அம்ருஹு, ஹதீஸ் கலையுடைய விஷயம் வந்து மதிக்கப்பட்டது. இந்த ஹதீஸ் கலைக்கு மதிப்பை எதனால் வந்துச்சுன்னு சொன்னால், அதில் இருக்கிற ஞானங்கள்னால தான் வந்துச்சு. அப்போ எதன் மூலம் இந்த கலை வந்து மதிக்கப்பட்டதோ, ஃபுஹிமண்டா கண்ணியப்படுத்தப்பட்டது, மதிக்கப்பட்டது, போற்றப்பட்டது, பல அர்த்தத்துக்கு வரும். அப்போ ஃபுஹிம அம்ருஹு, அம்ரு இல்முல் ஹதீஸ், இல்முல் ஹதீஸ் பற்றிய விஷயம் எந்த ஞானங்கள் மூலமாக மதிக்கப்பட்டதோ அந்த ஞானங்களை விட்டு தூரமானவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்போ ஆரம்பத்திலேருந்து சொன்ன தொடர்ச்சியை நீங்கள் பார்த்தவள முதல்ல என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, ஒரு காலத்தில் வந்து இந்த கலைக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு, நல்ல ஈடுபாடாக படித்தாங்க, அது ஒரு காலம் இருந்தது. பிறகு என்னமாச்சுன்னா அந்த கலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி வந்து எல்லாமே அழிந்து போகிற நிலைக்கு வந்துருச்சுங்கிறார். அப்போ முபாயிதீன, தூரமானவர்களாக ஆகிவிட்டார்கள். எதை விட்டும் மஆரிஃபஹு, அந்த இல்முல் ஹதீஸுடைய ஞானங்களை விட்டும் தூரமானவர்களாக ஆகிவிட்டார்கள். அந்த ஞானங்களுக்கு சிபத்து எந்த ஞானம்? அல்லத்தி பிஹா, அதன் மூலம்தான் ஃபுஹிம அம்ருஹு, ஹதீஸ் கலையுடைய விஷயம், அம்ருண்டா காரியம், ஆமாம் அதனுடைய விஷயம் மதிக்கப்பட்டதோ அந்த ஞானங்களையே விட்டு ஓடி போயிட்டாங்க, படிக்கலைங்கிறார். சுருக்கமாக சொன்னது, அதை படிக்காமல் போயிட்டாங்க, இது வரைக்கும் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாரா. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வர்றாரு. ஹீனண்டா ஹீன, ஃபஹீனன் இருக்குல்ல, ஃபஹீனன்று கிடையாது, ஃபே ஒன்று ஹீன ஒன்று. ஹீன என்றால் நேரம்னு அர்த்தம். காதன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், முகாரபாவுடைய ஒரு ஃபேலு. காதன்னா அதுக்கு ஒரு தனி அர்த்தம் கிடையாது. காத ஜெய்துன் ஐ எல்ரிப, ஜெய்து அடிக்க முற்பட்டான். அந்த முற்படுவதற்குள்ள காதண்டா வந்து ஒரு காரியத்தை செய்ய ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். காதன்னா ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். காத ஜெய்துன் யகுலு, ஜெய்து சாப்பிட ரெடி ஆகிவிட்டான். ஜெய்துன் யகுலுனா சாப்பிட்றான்னு அர்த்தம். காதன்னு போட்டோம்னு சொன்னால் அது என்னத்துக்கு வந்துடுறேன், அந்த செயல் நெருங்கிருச்சு, அந்த செயலை செய்வதற்கு கைகள்லாம் கழுவிட்டு வந்து தட்டெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்துட்டான். அப்போ என்ன சொல்லுவோம்? காத ஜெய்துன் யகுலு, ஜெய்து சாப்பிட நெருங்கிட்டான், ரெடி ஆகிட்டான், தயாராகிட்டான், ரெடி ஆகிவிட்டான், தயாராகிட்டான், நெருங்கிட்டான். இந்த அர்த்தத்துக்கு பயன்படுத்தக்கூடியது காத. இது உங்களுக்கு சர்ஃபு பாடத்தில் விளக்கிட்டோம். அந்த காதவை பற்றி அஷா, காத, கர்ப, அவுஷக, இந்த 4 சொற்களை பற்றி முன்னாடியே நம்ம நினைஞ்சிட்டோம். அஃஆலுல் முகாரபா என்கிற தலைப்பில் இந்த காதை வந்திருக்குது. அதில் போய் பழைய பாடத்தை பார்த்துக்கிறங்க. காதன்னு சொன்னால் அது ஒரு தனி அர்த்தம் கிடையாது. அதாவது மொத்தத்துக்கு அந்த வாக்கியத்தை முடிக்கும்போது இந்த காதவுக்கு என்ன செய்யணும், அர்த்தம் செஞ்சுக்கிறணும். அல் பாஹிசு, பஹச என்றால் ஆய்வு செய்தான்ற அர்த்தம். அதாவது தேடினான்ற அர்த்தம். ஒரு தேடினான்னா அறிவை தேடுறதுக்கு சொல்லுவாங்க. காணா போன காசு பணத்தை தேடுறதுக்கு சொல்ல மாட்டாங்க. அறிவை தேடுறதுக்கு வந்து பஹசுமாங்க. பஹசு பண்ணுறேன்னு அர்த்தம், ஒரு விஷயத்தினுடைய அறிவை, அதில் உள்ள விஷயங்களை, விளக்கங்களை தேடுவது. பாஹிதுன்னா அது விளக்கங்களை, தேவையான விஷயங்களை, செய்திகளை தேடுவதுன்னு அர்த்தம். பஹச என்றால் தேடினான், ஆய்வு செய்தான். அல் பாஹிதுன்னா தேடக்கூடியவன். அதுக்கப்புறம் அன்கிறது தெரிஞ்ச வார்த்தை தான். முஷ்கில்னா வந்து அஷ்கலை என்றால் சிரமமாக ஆக்கினான். முஷ்கில் என்றால் சிரமமாக ஆன காரியம். ஒரு காரியம் வந்து
ரொம்ப சிரமமாக இருந்தால் முஷ்கிலாக இருக்குன்றாங்க. ஒரு இந்த முட்டையை தூக்கிட்டு போவான்னா முஷ்கில், இது எனக்கு இயலாது அப்படி. இந்த முஷ்கில்ங்கிறதுக்கு எது சொல்லுவாங்கன்னா சிரமம், கஷ்டமானதுக்கு முஷ்கில்ங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து லா யுல்ஃபின்ற ஒருத்தில் யுல்ஃபி, அல்ஃபா என்றால் அடைந்தான், பெற்றுக்கொண்டான். அல்ஃபாங்கிற வார்த்தைக்கு வந்து வருங்காலம் தான் யுல்ஃபிங்கிறது. அல்ஃபாண்ட அஃபால வசன. அப்போ யுல்ஃபி என்றால் பெற்றுக்கொள்வான். அதுக்கப்புறம் லஹு, லஹு லாமு ஹயருக்கு தெரிஞ்சது தான். காஷிஃபன்னா கஷஃப என்றால் விளக்கினான். கஷஃபவுடைய நேரடி அர்த்தம் வந்து திறக்குதல். ஒரு கதவு பூட்டி இருக்குதா, அதை திறக்கிறதுக்கு வந்து கஷ்பும்பாங்க. ஒரு விஷயம் மறைந்து இருக்கிறதா, மேகத்தை கொண்டு ஏதாவது மறைஞ்சிருக்க, மேகத்தை விளக்கினோம்னா கஷஃப, அது திறந்தான். அப்போ மூடலாக இருக்கிற ஒன்றை திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு காட்டுறதுக்கு பேர் கஷஃப. அது நேரடியான அர்த்தம். ஒரு ஆடையை விளக்குறது கூட கஷ்புன்னு தான் சொல்லுவாங்க. கஷ்புல் அவுரத்துனா அவுரத்தை திறக்குதல், மறைவிடங்களை ஓப்பன் பண்ணுதல். அதுங்க அந்த வார்த்தைக்கு வந்து அந்த கஷ்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ காஷிஃப் என்றால் இங்கே ஆடை மேட்ரு இங்கே வரல. இங்கே என்ன வருது, மெசேஜ் தான், இல்மு மேட்ரு தான் வருது. அதனால் காஷிஃபுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்னு கேட்டால் விளக்குதல். திறந்தால் உள்ள தெரியும்ல, அந்த மாதிரி கஷஃப என்றால் விளக்கி சொல்பவன் அர்த்தம். கஷஃப என்றால் திறந்து காட்டினான்னு ஒரு அர்த்தம். திறந்து காட்டினான்ங்கிறது மெட்டீரியலுக்கு வரும்போது வேறு அர்த்தம் கொடுத்துக்கிறேன்னு, இல்மு சம்மந்தப்பட்ட வரும்போது அதில் எப்படி திறந்து காட்டுறதுன்னா விளக்கி சொல்வது. அப்போ காஷிஃபு என்றால், கஷஃப என்றால் விளக்கமாக சொன்னான், விளக்கம் கொடுத்தான். காஷிஃபுன் விளக்கம் கொடுக்கக்கூடியவன் இப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன செய்கிறாருன்னா ஹெய்ன மறுபடியும் அர்த்தம் செய்வோம். ஆரம்பத்தில் வருவோம். ஹெய்னவை விட்டுருங்க, காதலுங்க. காதல் பாஹிசு ஒரு விஷயத்தை தேடக்கூடியவன், ஆய்வு செய்பவன். அன் முஷ்கிலிஹி அந்த இல்மில் உள்ள முஷ்கிலானதற்கு, கஷ்டமானதற்கு விளக்கம் தேடக்கூடியவன் வந்து காதவு கடைசி அர்த்தம் செய்வோம். லா யுல்ஃபி அவன் பெற்றுக்கொள்வது கிடையாது. லஹு அந்த விஷயத்திற்கு காஷிஃபன் விளக்கம் சொல்லக்கூடியவனையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால், இதில் ஒரு சந்தேகம் இருக்குங்க, கஷ்டமாக இருக்குது, புரியலைங்கன்ற யார்கிட்டயா போய் கேட்டோம்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்ல ஒருத்தனையும் காணாம். அந்த இல்மை விட்டு மறந்துட்டாங்கிறார். அதாவது ஹதீஸ் கலை எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதில் எளிதாக விளங்கக்கூடியதும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களும் இருக்கும். கஷ்டமான விஷயங்கள் வந்து அனைவருக்கும் விளங்காது. அப்போ தெரிஞ்சவங்கள்ட்ட போய் விளக்கத்தை கேட்போம். இப்படி கேட்கலான்னு பார்த்தா மற்ற துறைக்கெல்லாம் போய் கேட்டோம்னா அதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. இந்த ஹதீஸ் துறையை இவர் எழுதக்கூடிய காலத்தில் சொல்கிறார், ஹதீஸ் துறையை பற்றி போய் ஏதாவது ஒரு முஷ்கிலான விஷயத்திற்கு விளக்கத்தை கேட்டோம் என்று சொன்னால் லா யுல்ஃபி அவன் பெற்றுக்கொள்வது கிடையாது. லஹு காஷிஃபன் அவனுக்கு வந்து விளக்கம் சொல்லக்கூடியவனை பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ இதுக்கு என்னங்க அர்த்தம், இதுக்கு என்னங்க சட்டம், இப்போ இந்த மௌதுண்டா என்னங்க, முல்தரப்புண்டா என்னங்கன்ற அதை பற்றி எதாவது கேட்குறான்னு வைங்க, கேட்டால் சொல்லித்தர ஆள் இல்லை. அப்போ காதல் பாஹிசு கல்வியை தேடக்கூடியவன். அன் முஷ்கிலிஹி இல்முல் ஹதீஸுடைய முஷ்கிலை பற்றி, முஷ்கில் என்றால் விளங்க சிரமமானது, முஷ்கில்னா என்னது, விளங்குவதற்கு சிரமமானதை பற்றி தேடக்கூடியவன். லா யுல்ஃபி பெற்றுக்கொள்ள மாட்டான். லஹு காஷிஃபன் அவனுக்கு ஒரு காஷிஃபை விலைக்கு சொல்லக்கூடியவனை பெற்றுக்கொள்ள மாட்டான். பெற்றுக்கொள்ள மாட்டான் என்ற நிலைமைக்கு நெருங்கி விட்டது. இப்போ காதவுக்கு அர்த்தம் செய்யணும். பெற்றுக்கொள்ள மாட்டான்னா கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அது எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா கிடைக்காதுங்கிற அளவுக்கு நெருங்கி விட்டது. ஒருத்தனுமே கிடைக்க மாட்டான் போல இருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கருத்தில் சில பேர் இருந்தா இருப்பாங்க விலைக்கு சொல்லக்கூடியவங்க. அவங்க ரொம்ப அரிதாக போனதுனால என்ன வார்த்தையை போடுறாருன்னு கேட்டால் ஒருவனும் கிடைக்காதுங்கிற அளவுக்கு நெருங்கி விட்டது. இப்போ விளக்கஞ்சோர 1-2 ஆள் இருக்கிறாங்க, ஒரு கட்டத்தில் அதுவும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த காதங்கிறத போடுறாரு. காதன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம் இல்லை, பெற்றுக்கொள்கிறாங்க, பெற்றுக்கொள்ள மாட்டான்ங்கிற ஒரு நிலைமைக்கு நெருங்கி விட்டது. அப்போ வந்து அந்த விளக்கம் சொல்லக்கூடியவங்க ரொம்ப குறைந்து விட்டார்கள், அரிதாக இருக்கிறார்கள். அப்போ காதல் பாஹிசு இந்த காதவுக்கு வந்து நெருங்கி விட்டதுன்ற அர்த்தம் கடைசியாக செய்யணும். காதல் பாஹிசு ஒரு விஷயத்தை தேடக்கூடியவன். அன் முஷ்கிலிஹி இல்முல் ஹதீஸுடைய முஷ்கிலை பற்றி, முஷ்கில்னா சிரமமானது, விளங்குவதற்கு சிரமமானது, விளங்குவதற்கு கொஞ்சம் ட்ரையாக உள்ள விஷயம் இருக்கும்ல, அதுக்கு தான் முஷ்கில்ங்கிறது. அதில் உள்ள முஷ்கிலை பற்றி தேடக்கூடியவன்.
லா யுல்ஃபி பெற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லாமல் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்ற நிலைமைக்கு நெருங்கி விட்டான். இந்த காதவை கொண்டாந்து இங்கே தான் சேர்க்கணும். காத லா யுல்ஃபி காஷிஃபன் விலைக்கு சொல்பவனை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்ற அளவுக்கு நெருங்கி விட்டது. அந்த நிலைமை ஒன்று வரல, அதுக்கு நெருங்கிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் எப்படி போணுச்சுன்னா ஒருத்தனுமே இருக்க மாட்டான். அப்போ ஆட்கள் ஒரு 100 பேர் இருந்த இடத்துல 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னும் கொஞ்ச நாள் இதுவும் போயிடுவாங்க, எவனுமே இருக்க மாட்டான். அப்போ எவனுமே இருக்க மாட்டான்ங்கிற நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒருத்தனுமே இல்லாமையெல்லாம் இல்லை இந்த வாசகத்துக்கு அர்த்தம். இந்த வாசகத்தின் பிரகாரம் முஷ்கிலான விஷயங்களை விளக்குறவங்க இருந்தாங்க. எவ்வளோ இருந்தாங்க? 100 இருந்தாங்கன்னு வைங்களேன். அது குறைஞ்சி வந்து இவர் சொல்லக்கூடிய இந்த காலத்தில் வந்து ஒருத்தனுமே இருக்க மாட்டானோ என்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. இருக்கிறாங்க, ஒருத்தனை இருக்க மாட்டானோங்கிற இனிமேல் ஏற்பட்டுருமோ என்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. அந்த ஒரு கருத்தை சொல்வதற்கு தான் காதல்னு போடுறாரு. திருப்பி ஒருக்கா வாங்க, காதல் ஹைனவுக்கு அப்புறம் அர்த்தம் செய்வோம். காதல் பாஹிசு ஒரு மாணவன் வச்சுக்கிறேங்க. இப்போதைக்கு தேடுறவன் அவன் தானே ஆய்வு செய்வான். காதல் பாஹிசு ஒரு மாணவன் வந்து அன் முஷ்கிலிகி அதனுடைய முஷ்கிலை பற்றி தேடக்கூடிய ஒரு மாணவன், அதனுடைய சிரமமானவைகளுக்கு விளக்கம் தேடக்கூடியவன். பாஹிதுனா விளக்கம் தேடக்கூடியவன். அவன் வந்து லா யுல்ஃபி பெற்றுக்கொள்ளாமல் இருக்க நெருங்கிவிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்றுக்கொள்ள மாட்டான்ங்கிற அளவுக்கு ஏற்பட்டுருச்சு. லஹு காஷிஃபன் அவனுக்கு ஒரு விளக்கம் சொல்லக்கூடியவனை பெற்றுக்கொள்ள மாட்டானோ என்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. அந்த கருத்தை சொல்வதற்கு தான் இந்த காதன் போடுவாங்க. இப்போ இந்த ஹீனவை அதில் சேர்த்து அர்த்தம் செய்யணும். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி ஒருத்தனுமே விளக்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற நிலைமை வந்துருமோன்று ஒரு காலம் ஏற்பட்ட நேரத்தில் நான் இந்த நூலை எழுதுகிறேன். இந்த ஹீனவுக்கு வந்து பின்னாடி முடிப்பார். ஹீனண்டா நேரத்தில் அர்த்தம். எந்த நேரத்தில்? ஒரு விஷய கஷ்டமானதற்கு விளக்கம் தரக்கூடியவன் விளக்கம் சொல்லக்கூடியவனை கூட பெற்றுக்கொள்ள மாட்டானே, அந்த ஒரு நிலை நெருங்கிவிட்ட பொழுது, ஹீன காத நெருங்கிவிட்ட பொழுது என்ன நெருங்கிருச்சு? அல் பாஹிசு அன் முஷ்கிலிஹி அதனுடைய சிரமமான விஷயங்களுக்கு விளக்கம் தேடக்கூடியவன் லா யுல்ஃபி பெற்றுக்கொள்ள மாட்டான், காஷிஃபன் ஒரு விளக்கம் சொல்பவனை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்ற நிலைமை நெருங்கிய பொழுது, நெருங்கிய நேரத்தில் நான் இந்த நூலை எழுதுகிறேன். பின்னாடி முடிக்க போகிறார் ஹபர். இனிமேல் இந்த ஹீனாவுக்கு வந்து முடிக்கிற இடம் வந்து பிறகு வரும். ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. அதே மாதிரி சாயிலு கேள்வி கேட்கக்கூடியவன், அன் இல்மிஹி அந்த இல்முல் ஹதீஸுடைய இல்மு இருக்குல்ல, அந்த இல்மை பற்றி கேள்வி கேட்கக்கூடியவன் லா எல்கா லக்கி என்றால் சந்தித்தான், லிக்கான்னா சந்தித்தல், லக்கி என்றால் சந்தித்தான், லா எல்கா அவன் சந்திக்க மாட்டான், ஆரிஃபன் பிஹி ஆரிஃபன்னா ஆரிஃபன் பிஹி அந்த இல்முல் ஹதீஸை அறிந்தவனை சந்திக்க மாட்டான். கேள்வி கேட்குறவன் ஏதாவது விஷயத்தை கேள்வி கேட்குற அதுவும் மாணவன் தான். கேள்வி கேட்கக்கூடியவன் எதை பற்றி கேள்வி கேட்குறான்? அன் இல்மிஹி ஹதீஸுடைய இல்மை பற்றி கேள்வி கேட்கக்கூடியவன் லா எல்கா அவன் சந்திக்க மாட்டான், பிஹி அதை பற்றி ஆரிஃபன் அறிந்தவனை ஹதீஸுக்களை பற்றி அறிந்தவனை சந்திக்கவே மாட்டான் என்ற நிலைமை நெருங்கிய போது. இப்போ 2 விஷயம் நடந்துருச்சு. என்னென்னு கேட்டால், முஷ்கிலான விஷயத்துக்கு விளக்கம் கேட்டாலும் ஒத்தனையும் காணா, அதில் சந்தேகங்கள் கேட்கலான்னு போய் சாதாரண விஷயத்தை கேட்டாலும் கூட அதை அறிஞ்சவனை பெற்றுக்கொள்ள மாட்டான். லா எல்காண்டா சந்திக்க மாட்டான். பிஹின் ஆரிஃபன் பிஹி முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காரு. ஆரிஃபன் பிஹி இல்முல் ஹதீஸை பற்றி அறிந்தவனை சந்திக்க மாட்டான் என்று ஹீனகாத என்ற நிலைமை ஏற்பட்ட பொழுது, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுது மன்னல்லாஹு அல்லாஹ் உதவி செஞ்சான். மன்னண்டா அருள் புரிந்தான். மன்னங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாவது மறைமுகமான அருள் செய்கிறதுக்கு பேர். மன்னல்லாஹுல் கரீம் கரீமான மரியாதைக்குரிய அல்லாஹ் வந்து அருள் புரிந்தான். அல்லான்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு துவா செஞ்சுக்கிடுவாங்க, ஒரு புகழ் சொல்லிக்கிடுவாங்க. தபாரக வ தஆலா அவன் பாக்கிய மிக்கவனாக ஆகிவிட்டான், உயர்ந்தவனாக ஆகிவிட்டான். அந்த அல்லாஹ் மண்ணல்லா இது வரைக்கும் நம்ம வச்சா போதும். சிவத்தையெல்லாம் விட்டுவிட்டு இது வர்ணனைக்கா அல்லா பற்றி சொல்லிடுறாரு, அதை விட்டுருங்க. அர்த்தம் செய்யும்போது அப்படி மண்ணல்லாஹு அலைய எனக்கு அல்லாஹ் வந்து உதவி செய்தான்
எப்போ உதவி செஞ்சான்? பதில் சொல்ல ஆள் இல்லைங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது இதை பற்றி அறிந்தவர்களே உலகத்தில் கிடைக்கிறது அரிதாக ஆகிவிட்ட பொழுது மன்னல்லாஹு அலைய, மன்னல்லாஹுல் கரீமு தபாரக் ஆலாங்கிறது அல்லாஹுக்கு ஒரு வர்ணனை. இதில் வாக்கியம் ஏதோ இப்படி தான் அர்த்தம் டக்குன்னு உங்களுக்கு வழங்கும். மன்னல்லாஹு அலைய, அல்லாஹ் அலையன்னா என் மீது செஞ்ச அருள் புரிந்து விட்டான். உலகுல் ஹம்து, அவனுக்கே புகழும், எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அப்போ எந்த கட்டத்தில் நான் இதை எழுதுறேன்னு கேட்டால், இந்த கலையை அறிந்தவர்கள் ரொம்ப 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 குறைந்து விட்ட காலத்தில் நான் இதை எழுதுகிறேன். இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுது மன்னல்லாஹு, அல்லாஹ் அருள் செஞ்சான், அலைய என் மீது அருள், இந்த நூல் எழுதுனது அல்லாஹுடைய அருள்னால தாங்கிறார். மன்னல்லாஹு அலைய, என் மீது அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். வலகுல் ஹம்து, அவனுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு அஜ்மாவு, நான் திரட்டுகிறேன் பி கிதாபி மாரிஃபத்தி அன்வாய் இல்முல் ஹதீஸ், இதான கிதாபுக்கு பேர். அதாவது மாரிஃபத்து அன்வாய் இல்முல் ஹதீஸ் தான் அவர் வச்ச கிதாபுக்கு பேர். அது முன்னிலே சொல்லிட்டோம் நம்ம ஆரம்பத்தில். ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி பேராகி போச்சுன்னா இப்னு சலாஹுடைய முகத்திமாண்டு அது ஒரு பேராக ஆகிவிட்டது. அதனால் அஜ்மவு, நான் கோர்வை செய்கிறேன் பி கிதாபி மாரிஃபத்தி அன்வாய் உலும் இல்மில் ஹதீஸ், இல்முல் ஹதீஸுடைய வகைகளை அறிந்து கொள்ளுதல். மாரிஃபத்துன்னு அறிந்து கொள்ளுதல், அன்பாண்டா வகைகள், இல்முல் ஹதீஸுடைய வகைகளை அறிந்து கொள்ளுதல் என்ற கிதாபை நான் என்ன செஞ்சேன்? திரட்டுகிறேன், தொகுக்கிறேன். ஹாதா, இந்த கிதாப், நான் எழுதுகிற இந்த கிதாப் இருக்குல்ல, இந்த கிதாபு அல்லது பாகன்னு சொன்னால் வெளிப்படுத்துறது, இப்படி மறைஞ்சி இருக்கிறத வெளிப்படுத்துறது. அல்லது இந்த நூல் அதாவது வெளிப்படுத்துகிறது பி அஸ்ராரிஹி, அதனுடைய சிறுகளை, அஸ்ரார்னா சிறுண்ட ரகசியமானதுன்னு இருக்குல்ல, மறைக்கப்பட்டது, அது சிறும்பாங்க. அப்போ இல்முல் ஹதீஸில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குது, டீப்பான விஷயங்கள் இருக்கிறது. டீப்பான விஷயங்கள் சிறு மாதிரி ரகசியம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக இது மறைந்து கிடக்கிற விஷயங்களை எல்லாம் இந்த நூல் வெளிப்படுத்தும். ஹாதா, இந்த நூல் அல்லது அது அல்ஹர, பாகனா அல்ஹர, அது வெளிப்படுத்தும். பி அஸ்ராரிஹி, இல்முல் ஹதீஸில் மறைந்து கிடப்பவற்றை. சிறுங்கிற வார்த்தைக்கு ரகசியம்னு அர்த்தம். ரகசியம் மறைஞ்சானே இருக்கும். ஒரு விஷயத்தை ரகசியமாக நம்ம செஞ்சோம்னா யாருக்கும் தெரியாமல் செய்கிறோம்ல, அது மறைஞ்சிருக்கிறது. அந்த அஸ்ராருக்கு அர்த்தம் ரகசியம்னு அர்த்தம். அதை கொண்டு இங்கே கருத்து என்னென்னா மறைந்து கிடக்கிறது. அப்போ ஹாதல்லதி பி அஸ்ராரிஹி, இந்த நூல் அல்லது அது அல்ஹர தெளிவுபடுத்துகிறது. பி அஸ்ராரிஹி, பி அஸ்ராரி இல்மில் ஹதீஸ், இல்முல் ஹதீஸில் மறைந்து கிடப்பவற்றை, மக்களுக்கு சொல்லப்படாமல் இருப்பவற்றை இது வெளிப்படுத்துகிறது. அது எந்த மாதிரியான அஸ்ரார்கள்னால் அல் ஹஃபியத்தி, அஸ்ரார்ன்றாலேயே ஹஃபியத்து தான். ஹஃபினால் மறைஞ்சன்னு அர்த்தம். அது மறைந்திருக்கிற ரகசியம்ங்கிறார். ரகசியம்னால மறைஞ்சு தான் இருக்கு. அதுக்கு ஒரு இன்னொரு சிவத்தை போட்டுக்கிறார். அஸ்ராஃபில் ஹஃபியத்தி, ஹஃபாண்டா மறைத்தாண்ட அர்த்தம். ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லாமல் மறைச்சிக்கிட்டான்னா ஹஃபா, மறைந்து விட்டதுன்னு சொல்கிறது. அப்போ ஹஃபியத்தி என்றால் மறைவான. அப்போ அதாவது ரொம்ப மறைந்திருக்கக்கூடிய அதனுடைய சிறுகளை, ரகசியங்களை இந்த நூல் இது வெளிப்படுத்தும். ஓ கஷஃப, இது திறந்து காட்டும். இந்த நூல் என்ன செய்யும்? திறந்து காட்டும்னா தெளிவுபடுத்தும்னு அர்த்தம். முஷ்கிலாத்திஹி, இல்முல் ஹதீஸுடைய முஷ்கிலாத்துகளை, முஷ்கில்னா சொல்லிட்டேன் ஏற்கனவே. முஷ்கில் என்றால் விளங்க சிரமமானது. ஓ கஷஃப, கஷஃபுடைய ஃபாயில் இந்த நூல். இந்த நூல் கஷஃப தெளிவுபடுத்தும். முஷ்கிலாத்திஹி, இல்முல் ஹதீஸுடைய முஷ்கிலாத்துகளை, முஷ்கிலாத்து என்றால் விளங்க சிரமமானவைகளை இது விளக்கும். இந்த நூலை என்ன செய்யும்னு கேட்டால், கஷ்டம்னு நீங்கள் நினச்சிருப்பீர்ல, அதெல்லாம் இதில் தெளிவுபடுத்திடுறேன். ரகசியம் யாருக்கும் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கள, அதெல்லாம் இதில் கொண்டாந்து நான் போட்டு அம்பலப்படுத்தி விட்டுறேங்கிறார். ஓ கஷஃப, இந்த ஹாதல்லதி பி அஸ்ராரிஹில் ஹஃபியா, மறைவான ரகசியங்களை இது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஓ கஷஃப முஷ்கிலாத்தி, முஷ்கிலாத்திஹில் அபியான்னு போடுறார். அபியா என்று சொன்னால் அது அசீரா, அதுவும் கஷ்டமானது தான், சிரமமான.
ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய முஷ்கிலாத்துகள். அதாவது ஹஃபியாவுக்கும் அஸ்ராருக்கும் ஒரே அர்த்தம் தான், ஆனால் ரெண்டு வார்த்தையை போடுறாரு. முஷ்கிலாத்துக்கு அபியாவுக்கும் ஒரே அர்த்தம் தான். முஷ்கில்னாலும் சிரமந்தான், அபியானாலும் நம்ம கஷ்டமானான்னு வேணால் சேர்த்துக்கலாம். கஷ்டமாக உள்ளது, பாரதூரமாக இருக்கக்கூடியது. அப்போ முஷ்கிலாத்துனாலும் சிரமமானது தான். முஷ்கிலாத்துகள் அபியான்னா ரொம்ப சிரமமான கஷ்டமான வைண்டா என்ன அர்த்தம், ரொம்பன்னு சேர்த்துக்கிற வேண்டியதான். முஷ்கிலாத்துகள் அபியா, மிகவும் சிரமமானவைகளை விளங்குவதற்கு சிரமமாக இருக்கக்கூடியவைகளை கஷஃப, இந்த நூல் என்ன செய்யும், தெளிவுபடுத்தி காட்டும். அஹ்கம, அஹ்கம என்றால் உறுதிப்படுத்துறது. அஹ்கமன்னா என்னது, உறுதிப்படுத்துறது. மஆக்கிதுனா முடிச்சுகள், மாக்கது என்றால் முடிச்சுன்னு அர்த்தம். மஆக்கிது என்றால் முடிச்சுகள். அதனுடைய முடிச்சுகள் ஒரு விஷயத்தை நம்ம முடிச்சு போடுறோம். எதுக்கு முடிச்சு போடுறோம், அது ஒன்றை விட்டு பிரியக்கூடாது தானே. ரெண்டு பொருளை இணைச்சி முடிச்சு போடுறீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம். ரெண்டு பொருளை இணைச்சி கட்டு போட்டிங்கன்னா இது ரெண்டும் பிரியக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம முடிச்சுகள் போடுவது எதுக்கு போடுறோம்னு கேட்டால் அது பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த முடிச்சுகளை போடுவோம். அப்போ இந்த நூல் என்ன செய்யும்னு கேட்டால், ஹதீஸ் கலையில் போடப்பட்ட முடிச்சுகள் இருக்கு இல்லையா, அந்த முடிச்சை மேம்போக்கா இல்லாமல் அஹ்கம, இது உறுதிப்படுத்தும். மஆக்கிதஹு, அதனுடைய முடிச்சுகளை உறுதிப்படுத்தும். அதை முடிச்சு போடுறோம்ல, சும்மா இழுத்தோன்னு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. முடிச்சு எதுக்கு போடுறோமோ அது அந்த மாதிரி போடணும். முடிச்சு அந்த பயன் தரலைன்னு சொன்னால் முடிச்சு போடுறதுக்கு என்ன இல்லை, மீனிங்கே இல்லை. அதனால் அஹ்கம, இந்த நூல் உறுதிப்படுத்துகிறது. மஆக்கிதஹு, இல்முல் ஹதீஸுடைய முடிச்சுகளை எல்லாம் முடிச்சு போட்டிருக்காங்கல்ல, சரியாக போடலை. இந்த நூல் என்ன செய்யும்னா முடிச்சு போட வேண்டிய இடத்துல முடிச்சை உறுதியாக போடும். அதான் என்னென்னு கேட்டால், இதெல்லாம் இலக்கியமாக சொல்கிறார். இதெல்லாம் நேரடியான அர்த்தத்தில் எடுத்துக்கிற கூடாது. இலக்கியம்னா என்னென்னு கேட்டால், ஒரு முடிச்சு போடு எதுக்கு நம்ம போடுவோம், அருந்து விடாமல் இருப்பதற்கு போடுவோம். அருந்து விடாமல் போடுவதாக இருந்தால் அந்த முடிச்சு எப்படி இருக்கணும், வலுவாக போடணும். லூஸாக போட்டால் அருந்து போயிடும். அப்போ முடிச்சுகள் வலுவாக போடுவதுங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், செய்ய வேண்டியதை சரியாக செய்கிறதுங்கிற அர்த்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. இங்கே நூலில் என்ன, புஸ்தகத்தில் என்ன முடிச்சு இருக்குது, முடிச்சு கிடையாது. அப்போ முடிச்ச கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், இதில் உறுதிப்படுத்த வேண்டியவைகளை இது உறுதிப்படுத்தும்னு அர்த்தம். அஹ்கம, இது உறுதிப்படுத்தும். இந்த நூல் உறுதிப்படுத்தும். மஆக்கிதஹு, அதில் உள்ள முடிச்சுகளை நல்ல இறுக போடும். அது மாதிரி கஅத கவாயிதஹு, இந்த கஅதங்கிற சொல்லுலேருந்து வந்தது தான் இந்த ரெண்டுமே. கஅதன்னா நம்ம பெரும்பாலும் வழங்கி வச்சுக்கிறது உட்கார்ந்தான்னு அர்த்தம். கஅதன்னா உட்கார்ந்தான்னு அர்த்தம், அந்த அர்த்தமும் இருக்கிறது. கஅதன்னு சொன்னால் நிலை பெறச் செய்தான் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. அப்போ இந்த கட்டிடங்கள்லாம் இருக்குல்ல, கட்டிடங்களுக்கு அஸ்திவாரம் இருக்குல்ல, அதை காய்தான்னு சொல்லுவாங்க. காய்தான்னா அதனை தாங்கி நிற்கிது, அந்த கஅதாவிலேருந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி சட்டத்திட்டங்களை உண்டாக்குறாங்க இல்லையா, அந்த சட்டத்திட்டங்களை காய்தான்னு சொல்லுவாங்க. காய்தான்னா சட்டம். இந்த குர்ஆன் அந்த காலத்தில் அலிப் புக்கு போடுவாங்கள்ல, அதில் என்ன செய்வாங்க, குர்ஆன் காய்தான்ற புஸ்தகத்தில் எழுதியிருப்பாங்க. காய்தா என்ற காகிதத்துணி என்றால் உட்காரக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. காய்தான்னா சட்டம். சட்டத்துக்கு இந்த காய்தாங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த அல் காய்தா இயக்கம்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் இந்த சொல்லு தான். அல் காய்தா என்னென்னது, ஒரு அடித்தளத்தின் மீது அமைக்கப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் காய்தான் அல் காய்தான்னு வச்சுருக்கிறான். அப்போ கஅத என்கிற வார்த்தைக்கு சட்டம், அதாவது சட்டம் இயற்றுதல் என்கிற அர்த்தம் இருக்கிறது, உட்கார்ந்தான்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இங்கே உட்காருவதை பற்றி பேசலை, சட்டம் இயற்றுவதை பற்றி தான் பேசுகிறது. அப்போ கஅத கவாயிதஹு, ஹதீஸ் கலையுடைய காயிதாக்களை சட்டங்களை கஅத, இது உருவாக்குகிறது. அதனுடைய சட்டங்களை என்ன செய்கிறது, சரியான முறையில் உருவாக்குகிற இந்த நூல் ஹதீஸ் கலைக்குன்னு உள்ள காயிதாக்கள் இருக்கும் இல்லையா, அதை சரியான முறையில் உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட நூலாக்கும் இது சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறார். மேலும் அனார, அவருடைய புஸ்தகத்தை தான் புகழ்கிறார், விளங்குதா. அனார என்றால் ஒளி வீச செய்தான். நூறுங்கிறதுக்குள்ள, நூறுனா ஒளி, அந்த ஒளிங்கிற அஃபலன்னு மாற்றினீங்கன்னா அன்வர ஒளி, நூறுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது அஃபலன்னு மாற்றினீங்கன்னா எப்படி வரும், அன்வரன்னு சொல்லக்கூடாது, அனாரன்னு சொல்லணும். அன்வர என்றால் ஒளி வீச செய்தான், நூறை வீச செய்யான்னு அர்த்தம்.
அதை அனாரன்னு மாற்றிடுவாங்க. அனார யுனீர் முனீர் எல்லாம் வைக்கிறாங்கல்ல. அனார என்றால் ஒளி வீச செய்யும், இந்த புத்தகம் ஒளி வீச செய்யும். மஆலிமஹு, மஆலிம்ன்றாலும் ஞானம்னு தான் அர்த்தம், இல்முல உள்ளது தான் வணங்குதா. மாலம் என்பதற்கு மஆலிமுங்கிற ஜம்மு. அப்போ அனார மஆலிமஹு, இதனுடைய இல்மை, இதனுடைய அறிவை, ஞானத்தை அது ஒளி வீச செய்யும். ஒளி என்னத்தை எழுதினாலும் வெளிச்சம் பட்டதானே உங்களுக்கு படிக்க முடியும். வெளிச்சம் படாமல் நல்ல சிறந்த நூல் எழுதி இருட்டில் கொண்டே போட்டால் படிக்க முடியாது. அதனால் என் புஸ்தகம் என்னென்னு கேட்டால் அதனுடைய ஞானங்கள் மீது ஒளி வீச செய்யும், பார்த்தோன்னே விளங்குற மாதிரி அவ்வளோ லேஸ்படுத்தி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறார். ஓ பையன, இந்த நூல் வந்து பயான் செய்யும், தெளிவுபடுத்தும். அஹ்காமஹு, இல்முல் ஹதீஸுடைய சட்டத்திட்டங்களை தெளிவுபடுத்தும். இல்முல் ஹதீஸுடைய ஹுக்கும் என்னென்ன சட்டங்கள் இருக்குது என்பதையெல்லாம் ஓ பையன, இது வந்து இந்த நூல் வந்து தெளிவுபடுத்தும். ஓ ஃபஸ்ஸல, ஃபஸ்ஸலன்னா பிரிக்கிறது, வகைப்படுத்துறது. ஃபஸ்ஸலன்னா என்னது, ஃபஸ்லுன்னு போடுவாங்கள்ல, ஒரு பாடத்துக்கு ஃபஸ்லுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ஸல என்றால் வகைப்படுத்துதல், இதங்களை தெளிவுபடுத்தும்னு சொல்லி இன்னும் வர்ணிக்கிறாரு. அந்த வர்ணனைகள் என்ன இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.